தமிழகத்துல கூட்டாட்சி தத்துவத்தை ஒன்று உருவாக்கி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சில கட்சிகள் கொடுத்து அழகு பார்த்திருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம். அந்த அடிப்படையில் மதுரையில் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் அவருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்ல இதுவே பெரிய 59-60 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய சாதனையா தமிழகத்துல பேசுறாங்க. மந்திரி சபையில் இடம் கிடைத்தது. அப்படி மதுரையில் வெற்றி பெற்று மதுரைக்கு வர்றாரு. அமைச்சரா முதல் முறையா வர்றாரு. சுற்றுலா மாளிகைக்கு வர்றாரு. மதுரையில பாத்தீங்கன்னா எல்லாரும் வர்றாங்க. இப்ப மக்கள் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. கடைசியில இவங்க தான் பழைய காங்கிரஸ்கார தானே இவர் காங்கிரஸ் கூடாராவே மாறிடுச்சு. சுற்றுலா மாளிகை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக சுற்றுலா மாளிகை காங்கிரஸ் கூடாரமாவே மாறிடுச்சு. காங்கிரஸ் ஃபுல்லா சுற்றி உட்காந்துட்டாங்க. தாவே பண்ற யாரும் வரல. ஏன்னா அங்க இருந்ததே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது அவருக்கு தெரியல. அது ஒரு பக்கம். அவர் மேலூர்ல வெற்றி பெற்றிருக்காரு. மேலூர்ல வெற்றி பெற்றதுக்கு நாங்களும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம்? மாசற்ற மனிதர் ஐயா கக்கன் வெற்றி பெற்று 10 ரூபாய்க்கு கூட ஆசைப்படாத தொகுதியில வெற்றி பெற்றிருக்கீங்க. அதுக்கு நீங்க மக்களுக்கு 10 காசு கூட ஆசைப்படாம மக்களுக்கு சேவை செய்யணும். அப்பதான் அவரை பேரை காப்பாற்ற முடியும்ன்ற நாங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இவரு முழு நேரம் அரசியல்வாதி ஆகிட்டாரு. இவர் போய் அந்த சுற்றுலா மாளிகைக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்தாரு. பத்திரிகையாளர்லாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வெளியே நிக்கிறாங்க. இவர் யாருக்கும் மதிப்பு கொடுக்கலங்க. அவர் வாட்டிக்கு அவர் உள்ள உட்காந்து அவங்க தொண்டர்களை பார்த்தாரு. அவர் அப்படியே கார் எடுத்து அவர் வாட்டிக்கு போயிட்டாரு. ரொம்ப நேரமா காத்துக்கிறது நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. பழைய தொண்டர்கள்லாம் பார்த்தாங்களான்னு தெரியாது. அவங்க தொண்டர்களே வெளியே நிறைய பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி அரச புரசல பேசினாங்க. என்ன இது ஊர் தெரியாதவர் கொண்டு நிப்பாட்டி அடையாளம் தெரியாதவர்கிட்ட நாங்க என்னத்த பேசுறது கேட்கறது அப்படின்ட்டு அது மாதிரியா பேசிட்டு போறாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பத்துல பேசிட்டு போறாங்க. அதனால கக்கன் பேரை அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோள். ஏன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஆண்டுகள் எத்தனை அரசியல் வந்தாலும் அவர் பேரை காமராஜர் ஆட்சியில கக்கன் என்ற மிகப்பெரிய தலைவர் அமைச்சரவையில இருந்து மனிதர்களை அப்படி மதித்தவர். ஏன்னா கடைசியில ராஜாஜி மருத்துவமனையில 10 காசு கையில இல்லாம மருத்துவமனையில தரையில படுத்து கிடந்ததை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்து அவருக்கு பெட்டு அரேஞ்ச் பண்ணி அவரை படுக்க வச்சிருந்ததாக ஒரு தகவல்லாம் இருக்கு. ஆகையால இந்த விஸ்வநாதன், மாண்புமிகு விஸ்வநாதன் ஐயா அவங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காங்க. அவங்க மதுரைக்கு வந்திருக்காங்க. பரவாயில்ல, நீங்க உங்க கட்சியை மாத்திரம் பார்க்காம மக்களையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்றத மக்கள் கொஞ்சம் பரவாயில்ல பேசுறாங்க.